பருத்தித்துறையில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல். போர்க்குற்ற விவகாரத்தில் ஈழத்தமிழ் மக்களும் அரசியல்வாதிகளும் அக்கறையின்றி செயல்படுகின்றார்கள். சிவாஜி லிங்கம். தியாகி திலீபனுக்கு சிலை வைக்க இடம் தாருங்கள். வவுனியா மாநகர முதல்வரிடம் கடிதம். மட்டக்களப்பு குருக்கல்மடம் புதைக்குழிக்கான நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நிதி அமைச்சுக்கு அனுப்ப நீதிமன்றம் பணிப்புரை. தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் இதுவரை தேசிய மக்கள் சக்தி வழங்கவில்லை. சாணக்கியன் குற்றச்சாட்டு. முல்லைத்தீவில் வைத்தியர்களின் மோசடி அம்பலப்படுத்திய அர்ஜுனா. மெல்ல மெல்ல வெளிவரும் உண்மைகள். பத்மே விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள். ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம். முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு. நாடு முழுவதும் முடங்கியுள்ள 17 திட்டங்கள். அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ள தகவல். ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவரின் தந்தை ஐநாவுக்கு வழங்கிய அறிக்கை. எச்சரிக்கும் சஜித். தொடர்பது விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபன் அவர்களது 38வது நினைவேந்தல் பருத்தித்துறை தியாக தீபம் திலீபனுடைய நினைவு முற்றத்தில் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முதல் நிகழ்வாக பொதியக சுடரினை மாவீரர் லெப்டினன்ட் தென்றல் அவர்களது சகோதரரும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவருமான சி வேந்தன் ஏற்றி வைக்க மலர் மாலையினை பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் வின்சென்ட் டி போல் அணிவித்ததைத் தொடர்ந்து பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயகோபி, காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரன் ஆகியோர் அணிவித்தனர். தொடர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அமைப்பு பிரதிநிதி தவராசா ஆரம்பித்து வைத்ததைத் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் அஞ்சலி செலுத்தினர். இதில் ஆயுள்வேத மருத்துவரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் வடமராட்சி அமைப்பாளருமான சிவகுமார், காணி உரிமைக்கான இயக்க தலைவர் முரளிதரன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன், பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் திருமதி சுரேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டு தியாகி திலீபன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். போர்க்குற்ற விவகாரங்களை சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு புலம்பெயர் தமிழர்கள் காட்டுகின்ற அக்கறையை விட ஈழத்தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் அக்கறையற்று செயல்படுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்காக கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்கள் போன்ற பிரச்சனைகளுக்காக 16 ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இன்று தமிழர் தரப்புகளிலேயே பலரை ஒரு குழப்ப நிலைக்கு இட்டு செல்வதாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சர்வதேச எதையுமே பண்ணாது என்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தங்கள், போதிய பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவிலே நான் 15 தடவைகளுக்கு மேல் ஜெனீவா கூட்டத்தொடர்களுக்கு சென்று வந்தவன்ற வகையிலே அங்கு அவர்களுடன் பேசுகின்ற பொழுது நாட்டிலிருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும், மக்கள் இதிலே போரியளவு அக்கறை காட்டவில்லை, வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அக்கறை மாற்றம் காட்டினால் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள். அவை நாங்கள் விரக்தி அடைந்து இது சரிவராது என்று சொல்லி கொண்டு போகின்றார். அது எதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பாக அமையும். இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் சிங்கள அமைப்புகளாக இருந்து கொண்டு பழைய பிரச்சனைகளை கிளறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றால் ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற இலங்கை அரசாங்கத்தினால் செய்யப்பட்ட படுகொலைகளை கூட இழுத்து விடுற மாதிரியான கணக்குகள் போய்கொண்டிருக்கிறது. அது இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் திரு விஜித ஹேரத்தின் மூலமும் தெரிய வருகின்றது. இந்த பிரச்சனையிலே நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எதிரி மற்றவன் என்ன செய்கிறார் என்பதற்கு மேலதிகமாக நாங்கள் இதை நோக்கி சரியாக அணிவகுத்தோமா என்றால் நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு எங்களுக்கு இந்த போர் முடிவடைந்து ஏறக்குறைய ஒரு 7 ஆண்டுகள் எடுத்தன. 2008ஆம் ஆண்டிலே போர் முடிவடைந்து 2021 வரை 10-12 வருஷங்கள் கடந்துதான் 3 தமிழ் தரப்புகள் சேர்ந்து இனப்படுகொலை என்பதை கையெழுத்திட்டு அனுப்பி வைத்திருந்தோம். 2021ஆம் ஆண்டிலே அதிலே மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களும் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கையெழுத்திட்டு அனுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு முதல் 2015 வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் வடக்கு மாகாண சபை இருந்தும்
வடக்கு மாகாண சபை ஏகமனதாக நிறைவேற்றியும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதனுடைய ஆரம்பகால தலைவர்கள் அமிர்தலிங்கம் போன்றவர்கள் ஏன் 83ஆம் ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலை காலத்திலே பாரத பிரதமர், அன்றைய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 83ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 1983ஆம் ஆண்டிலே இந்தியாவுடைய 2 சபைகள் இருக்கின்றன. பாராளுமன்றத்திலே கீழ் சபை என்று சொல்லப்படுகின்ற லோக்சபா, மேல் சபை என்று சொல்லப்படுகின்ற ராஜ்யசபா, மாநிலங்களவை என்று சொல்லப்படுகிற எம்எல்ஏக்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த அவையிலே அவர் பேசுகின்ற பொழுது இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவுடைய தூதுக்குழுக்கள் இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டது. அவர் நகர்ந்த விடயங்கள் எல்லாம் அதெல்லாத்தையும் மறந்து திருப்பி இனப்படுகொலை நிரூபிக்க முடியாது என்று இப்பொழுது வியாக்கியானம் சொன்னார்கள். இப்பொழுதுதான் செம்மணிக்கு பிறகு இனப்படுகொலை நிரூபிக்கப்படலாம் என்ற கருத்தை எங்களுடைய தரப்பினர் சொல்லப்படுகிறார். அவை நாங்கள் போராடுவதால் அழுத்தம் கொடுப்பதால் ஒன்றும் ஆகாதென்ற அல்ல. அது தமிழின படுகொலை என்ற விஷயம் இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு செம்மணியிலே எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருப்பது போல புதகுழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட அந்த மண்டையோடுகள், மனித எலும்புக்கூடுகள் இன்றைக்கு இதற்கு உதவியாக இருக்கின்றது. அதை குழப்பதற்கு வேறு இடங்களும் கொண்டு செருகப்படுகின்றன. எது எவ்வாறு செருகப்பட்டாலும் நாங்கள் இதை நோக்கி நகர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே போல் சர்வதேச பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று மாகாண சபை கலைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2018ஆம் ஆண்டிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அன்றைக்கு தான் அமெரிக்காவிலே செப்டம்பர் 11 தான் 2000 ஆண்டிலே ட்வின் டவர் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட அதே தினத்திலே தான் நாங்கள் நிறைவேற்றிய தினம் பொது வாக்கெடுப்பு தேவை. இதை விட 5-6 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையே பொது வாக்கெடுப்புன்ற ஒரு வார்த்தையை பாவித்தது. இல்லை, அங்கேயே அரசியல் தீர்வு வராது என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்தால் அரசியல் தீர்வை பற்றி பேசுகிறார்கள். மாகாண சபை அரசியல் தீர்வு, மற்ற தீர்வு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதைவிட பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை பற்றி வழங்குகிறார்கள், அங்கே தீர்வை பற்றி பேசுகிறார்கள், சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. இலங்கை இரட்டை வேடம் போடுவது போல் இருக்கின்றாலும் இலங்கை பொழுது அங்கீகரிக்கின்ற நமக்கு செல்லாது. ஆனால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சார்பில் நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். நாங்கள் பலஸ்தீன மக்களுடைய அவருடைய அவலத்தை நாங்கள் அனுபவித்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் அவர்களுடைய அந்த தனி நாட்டுக்கான அந்த பிரகடனத்தை அதுக்கு நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அதற்கு சம்மதம் வழங்கி ஆதரவு வழங்குகின்ற நாடுகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொன்றாக நகர்த்த வேண்டும். இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் சர்வதேச ஒத்துழைப்பு அல்லது சர்வதேச தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்த தயார் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இது கொஞ்சம் பூசி விடுகிற விடயங்கள். செஞ்சிலுவை சங்கத்தை கேட்கிறார்கள். அப்படின்னா செஞ்சிலுவை சங்கத்தை அனுப்பி போட்டு வட வன்னியில் அடித்தது போல இல்லை, சர்வதேச தலையீடு தேவை என்ற நிலைமை. இது 2015 நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது அன்றைய அமைச்சராக இருந்த மறைந்த மங்கள சமரவீர அவர்கள் வந்து பேசி ஒரு இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்குவதாக கூறி இணை அனுசரணை கோஸ்பான்சர்ஸ் என்று சொல்வார்கள், அதை வழங்குவதாக சொல்லித்தான் ஏகமனதாக அந்த தீர்மானம் 30/1 என்ற தீர்மானம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அதுக்கு செய்துவிட்டு இன்றைக்கு 10 வருஷங்கள் கடந்து விட்டன. அன்றைக்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகளை வைத்து பெரும்பாலானவர்கள் அதை ஆதரித்து நின்ற பொழுது தமிழர் தரப்பிலே நாங்கள் ஒரு சிலர் திருமதி அனந்தசேகரன், அதே போல் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு செல்வராஜ கஜேந்திரன், நான் போன்றவர்கள் என்று இது ஒருபோதும் இலங்கை அரசாங்கம் செயற்படுத்தாது என்று கூறியிருந்தோம். நடந்தது என்ன? இன்றைக்கு 2025 இன்னமும் 5-6 ஆண்டுகளுக்கான கால அட்டவணைகள் போடப்பட்டிருக்கின்றன. ஓரல் வாய்மூல அறிக்கை வரும், எழுத்துக்குள்ள அறிக்கை வரும், இவை போன்றது எல்லாவற்றையும் விட ஆவணங்களை திரட்டுவதற்காக, சாட்சியங்களை திரட்டுவதற்காக அவர் முடிவெடுத்தோடு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. அன்றைக்கு அதெல்லாம் சேகரிக்கப்பட்டு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டது.
இதை வைத்துக் கொண்டு நாங்கள் தள்ளி கொண்டு போய் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCக்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கே நாடுகளை தண்டிக்க முடியாது, தனிநபர்களை தான் தண்டிக்க முடியும். அதே போல் ICJ சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு மேலதிகமாக சர்வதேச நீதிக்கான நீதிமன்றமாக ICJ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ஸுக்கு மேலதிகமாக ICJ என்று இருக்கிறது. அங்கே நாடுகள் தான் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ நாடுகளை தேடி பிடிச்சு ஒரு நாட்டையாவது பிடிக்க முடியாமல் இருக்கிறது. அதில் புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவரை கொண்டாவது வழக்கை தாக்கல் செய்தால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாதென்று இல்லை. இப்பொழுது அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் மற்ற விடயங்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு உந்து சக்தி. தியாகதீபம் திலீபனுக்கு வவுனியாவில் சிலை வைப்பதற்கு இடம் தாருங்கள் என கோரிக்கை விடுத்து வவுனியா வட்டகரான சிவரூபன் வவுனியா மாநகர முதல்வரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இன்று அவரால் வழங்கப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழர்களுக்காக உன்னத லட்சியத்திற்காக பல நாட்களாக பசியிருந்து உயிர் நீத்த தியாகி திலீபன் அண்ணாவுக்கு சிலை வைப்பதற்கு வவுனியாவில் இடம் ஒன்றினை ஒதுக்கி தாருங்கள் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடிதத்தினை ஏற்றுக்கொண்ட மாநகர முதல்வர் காண்டீபன் குறித்த சிலையினை வைப்பதற்கு இடம் கோரி தங்களால் தரப்பட்ட இக்கடிதத்தினை மாநகர சபை அமர்வில் முன்வைப்பதாகவும் அத்தோடு இந்த கோரிக்கையை விடுக்கும் தாங்கள் வேறு சில நடைமுறைகளும் இருப்பதன் காரணமாக அதனையும் செயல்படுத்தி தமக்கு அந்த ஆவணங்களையும் பெற்று தருமாறு தெரிவித்தார். எங்களுடைய கன்சர்ன் எடுக்கணும், சபை தீர்மானத்தின்படி எடுத்து அதனுடைய படங்கள் பட வரைவெல்லாம் எடுத்து ஜோடி அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை எடுத்து போட்டு சபை தீர்மானத்தோ கூட அது சிஎல்ஜி அங்கிருந்து ஆளுநருடைய அனுமதிக்கு நாங்கள் முடிச்சோம். எங்களுக்கும் இந்த உதவியாக இருக்கும். சபை தீர்மானத்தை கூட நான் தனியாக இருக்கல சபையில் மக்களுக்கும் உறவுகளுக்கு நான் சினாசி ஒருவன் வவுனியாவில் வசிப்பவர். நமது இனத்திற்காகவும் நமது மக்களுக்காகவும் 1987ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை 12 நாட்கள் நமது மக்களுக்காக மக்களுடைய சுயநிர்ணய உரிமைகளையும் 5 அம்ச கோரிக்கைகளையும் முன்வைத்து தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்கள் தனது உடலை தியாக பசி தீயினிலே ஆகுதியாக்கி கொண்ட தியாகி திலீபன் அண்ணா அவர்களுக்கு ஒரு நினைவு தூவி ஒன்று அமைப்பதற்காக நமது வவுனியா மாநகர முதல்வர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை மகஜர் ஒன்றை கையளித்துள்ளேன். அதற்கு அவர் தாங்கள் இதை சாதகமாக பரிசீலனை செய்து அதற்குரிய இடத்தையும் அனுமதியை தந்து உதவுவதாக எனக்கு கூறியுள்ளார். ஆகவே இதன் பொருட்டு இந்த மாநகர சபை முதல்வர் கூறியதற்கு அமைவாக நகரசபை உறுப்பினர்களும் மற்றும் எமது தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது இன பற்றாளர்கள் மக்களின் இன ஒற்றுமை குழுக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். சிவரூபன், வவுனியா. மட்டக்களப்பு குருக்கள்மட புதைகுழி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மாவட்ட மேல் நீதிமன்றம் ஊடாக நீதியமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. குருக்கள்மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி திருமதி சப்னா சிராஜினால் இன்றைய வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி மொஃபாரக் முகசம் அவர்கள் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். கடந்த 11/9/2025 அன்று நீதிமன்றில் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நிதி அறிக்கை தொடர்பில் மேலதிக அபிவிருத்திகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது. செலவு நிதி அறிக்கையினை ஏற்றுக்கொண்ட களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் அதனை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கும் நிதி அமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளையாக்கியுள்ளனர். குறித்த வழக்கானது எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான குருக்கள் மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்திலே மேலதிக விசாரணைகளுக்காக எடுக்கப்பட்டிருந்தது. அதன்போது கடந்த
11/9/2025 கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் கௌரவ மன்றிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பாதீட்டின் மீதான மேலதிக அபிவிருத்திகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றனவா என்பன குறித்து ஆராயப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையிலே 11/9/2025 சமர்ப்பிக்கப்பட்ட 2.85 மில்லியன் ரூபாவுக்கான பாதீட்டின் பிரிவாக்கம் பட்ஜெட் பிரேக் டவுன் இன்று கௌரவ நீதிமன்றத்தின் முன்னிலையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த அந்த பாதீட்டினுடைய பிரிவாக்கத்தை பட்ஜெட் பிரேக் டவுனை ஏற்றுக்கொண்ட கௌரவ மன்றானது குறித்த அந்த பாதீட்டுக்கான நிதியினை மேல் நீதிமன்றத்துக்கூடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கூடாக நிதி அமைச்சுக்கும் அனுப்புமாறு கட்டளையாக்கி இருக்கின்றார்கள். குறித்த இந்த வழக்கானது மீண்டும் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மேலதிக விளக்கத்துக்காக எடுக்கப்பட இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கண்டடைகின்ற விடயத்திலே குரல்கள் அமைப்பு தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்ல வேண்டும். அனுரகுமார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவேளை நிறைவை பூர்த்தி செய்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் விடவில்லைன்றதும் ஒரு புறம் இருக்கட்டும், குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறான்னு பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அனைவருக்கும் தெரிந்த விடயம், ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஒரு வருடம் இறுதியாக போகின்றது. நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வதற்கு இல்லை என்றதுக்காக அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களிலே சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். அவசரமாக கொழும்பிலே சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இப்படியான அதாவது 21ஆம் தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறார் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நானும் பார்த்திருந்தேன். பிரதி சபாநாயகர்களே, நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்த நீங்கள் அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ, சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ள காண முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் you have to have a trajectory. The government's trajectory towards resolving this issue should be there. Within a year we should at least see that your government is keen on resolving some of the issues that the Tamil people of this country are facing. Now I have listed out some of these issues, Honorable Deputy Speaker. Now land related issues, 1 year, it's been 1 year since President Anurukumar Dissanayake has come into office. Within a year, you all haven't been able to resolve any of the land issues. I saw the Minister in charge of Transport had gone to Jaffna and attended a meeting at the Jaffna District Development Committee meeting, and he was very proudly telling the media and everybody present that the NPP government has released roads. Honorable Deputy Speaker, on that road you can only travel. முல்லைத்தீவு வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்கள் தம்முடைய கடமை நேரத்தை முழுமையாக வைத்தியசாலையில் செலவு செய்யவில்லை எனவும் அதற்குரிய ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக அர்ச்சுனர் ராமநாதன் சபையில் தெரிவித்தார். இன்றைய மாதமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய தேசத்தினுடைய சொத்து. தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய ஒரு சில வரிகளை இந்த பாராளுமன்றத்திலே பதிவிட விரும்புகிறேன். நான் மரணத்தை மகிழ்ச்சியுடனும் பூரண திருப்தியுடனும் தான் தழுவிக்கொள்கிறேன். என் தலைவனின் தலைமையில் அனைத்து மக்களும் கிளந்தருவார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மாபெரும் மக்கள் புரட்சி என்றோ ஒரு நாள் இலட்சியத்தை நிறைவேற்றிய தீரும். மக்கள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையின் பேரில், அவர்கள் மீது கொண்ட தாழாத பாசத்தின் பேரில், அவர்களின் விடிவிற்காக நான் 651வது விடுதலை புலியாக என் தோழர்களை நோக்கி மெதுவாக போய்கொண்டிருக்கிறேன். இவற்றை சொல்லி எங்களுடைய திலீபன் அண்ணா 12 நாட்கள் இந்த மண்ணிலே உணவு நீர் ஆகாரமின்றி இறந்து இப்போது 35-38 வருடங்கள், 35 அல்லது
38 வருடங்கள் நினைக்கிறேன், 38 வருடங்கள் சரியாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றும் நாங்கள் எங்களுடைய இனம் அனாதையாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைய சபையிலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை எதுவென்றால், அதாவது இந்த தேசிய மட்டத்திலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பிரச்சனை. அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டுகின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். அது மிகவும் இந்த நாட்டிற்கு இன்றியமையாதது. அப்படி ஒரு நிறுவனம் ஒன்று அமைக்கப்படுவது இன்றியமையாதது. ஆனால் கவலை என்னவென்றால், எங்களுடைய நாட்டிலே பல பகுதிகள் இருக்கிறது. வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு காலங்காலமாக தெரியவில்லை. வடக்கு மாகாணத்திலே அண்மைய தினங்களில் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற அடிப்படையிலே கல்லொன்றை நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி. அது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போய் அவர் எங்களுடைய நாட்டை, வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதாக கூடி சென்றிருக்கிறார். அதிலே உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை செய்யணும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்த நீங்கள் இந்த நாட்டிலே வடக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபராக இருக்கக்கூடிய மானா பிரதீபன் என்பவர் மாபெரும் கள்ளன் என்று நீங்களே நியமித்த ஆளுநர் அடித்த கடிதத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன். ஸோ எந்த அடிப்படையிலே உங்களுடைய ஆளுநர் உங்களுடைய அரசாங்க அதிபரை சொல்லுகிறார் கள்ளன் என்று ஒரு கடிதம் மூலம் அவரை வெளியேற்ற சொல்லுகிறார். அந்த கடிதத்தை கூட இன்று வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த அடிப்படையிலே போன முறை பட்ஜெட்டில் எங்களுக்கு மாபெரும் பிச்சை தந்தது. எங்களுடைய இனம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒருபோதுமே தேசியம் கதைத்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தவன் அல்ல. நான் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எங்களுடைய உயிர் மூச்சு. அதை கதைக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த மக்களுடைய அபிவிருத்தி, இந்த மக்களுடைய சுகாதாரம், இந்த மக்களுடைய கல்வி, இந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, இந்த மக்களுடைய பாதை பயணங்கள், இவை மிகவும் அடிப்படையானவை. அடிப்படையான ஒன்று ஒரு சமூகத்துக்கு இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே தாம் சுயநிர்ணயமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணத்துக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். தங்களுடைய அரசாங்கம் இப்போ என்ன செய்கிறது என்றால், இந்த அடிப்படையான விடயங்களை பிச்சை போடுவது போன்று பெரிய விடயமாக அண்மைய தினங்களில் 5000 மில்லியன் வடக்குக்கு பாதைக்கு, அதே நேரத்தில் 1500 மில்லியன் வட்டுவாகல எல்லாம் கற்கள் நடப்படி இருக்கிறது. மார்ச் மாதம் 21ஆம் தேதி நடந்த உங்களுடைய பட்ஜெட் ஸ்பீச் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 5-6 மாதங்கள் போய் இப்போதுதான் கற்கள் நட்டப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் 2 மாதங்களிலே உங்களுடைய இந்த வருடத்துக்கான பட்ஜெட் முடிந்துவிடும். ஆகவே என்ன அடிப்படையில் இந்த எங்களுக்கு ஒதுக்கிய பணத்தை நீங்கள் பாவித்தீர்கள் என்பது மாபெரும் ஒரு பிக்காளித்தனம். இதை சொல்லுவார்கள் பிக்காளித்தனம் என்று. பொய் சொல்லுவது என்பது வேறை, ஒரு இனத்தை ஏமாற்றுவது என்பது வேறை. ஆனால் பொருளாதாரத்திலையும் கல்வியும் ஒரு காலத்திலே சிறந்து இயங்கிய தமிழீழ விடுதலை இயக்கம் இருக்கின்ற போது நீங்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கின்ற காலங்களில் கூட நாங்கள் பொறுமைய மேம்பாட்டு கழகம் வைத்து எங்களுடைய கழுத்தை நெரிக்கின்ற போது கூட நாங்கள் எங்களுடைய சுயாட்சியாக வாழ்ந்த ஒரு இனம். எங்களுடைய இனத்தை நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் 2009க்கு பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் உட்பட அனைவரும், நான் நினைக்கிறேன் என்னுடைய வாய்களில் இருந்து எங்களுடைய சக கட்சிகளையும் எங்களுடைய சக அரசியல் கட்சிகளையும் வசைபாடுகின்ற கடைசி வசனம், நான் என்னுடைய திலீபன் அண்ணாவினுடைய இந்த நாட்களிலே 12 நாட்கள் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இறந்ததற்காக நான் இன்று ஒரு முடிவெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இருந்து என்னுடைய தமிழ் சக கட்சிகள் பற்றிய எந்த வசனங்களையும் எந்த கருத்துக்களையும் சொல்லப் போவதில்லை. நான் அவரோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். காரணம், காலம் காலமாக 35-38 வருட போரிலே அழிந்த இனம் இப்போது உங்களை போன்ற ஒரு அரசாங்கம் பிச்சை போடுகின்றோம் என்ற ஒரு அடிப்படையில் போடுகின்ற பிச்சைகளை ஏமாறுகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையில் இல்லாத ஒற்றுமை, இல்லாத ஒரு தன்மை. ஆகவே நான் இன்றைய தினம் நினைத்திருக்கிறேன், எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாரையுமே நாம் வசைபாடுவதாக இல்லை. அவர்களுடன் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரஷர், ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கும்போது எல்லாரும் கேட்பார்கள் என்ன செய்திருக்கிறீர்கள். எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அண்மைய தினங்களில் இன்றைய நான் பார்த்தேன், இலங்கையில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் அபிவிருத்தி செய்யப்பட போவதாக கேபினெட் முடிவு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரமாராய்ச்சி யூனிவர்சிட்டி சம்பந்தமாக நான் சிங்களத்திலே போட்ட பதிவுகளுக்குள் 1 மாதத்துக்குள்ளே விடை வந்திருக்கிறதாவே ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வடக்கு மாநிலத்தினுடைய அபிவிருத்தி முக்கியம். சில அல்லக்கைகள் சொல்வது போன்று நாங்கள் தேசியம் கதைத்து இனத்தை அழிப்பதற்கு தயாராக இல்லை. தேசியம் எங்களுடைய உயிர்மீச்சு, தீபன் எங்களுடைய உறவு, எங்களுக்காக மரணித்து கொண்ட உறவு. ஆகவே அவருக்காக இன்றைய தினத்திலே நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். இனிமேலும் காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் தமிழர் என்பதை நாங்கள் கட்டாயம்
சிந்தித்து ஒரு ஒற்றுமையான பயணத்திலே நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒற்றுமைத்தனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதையும், அதே நேரத்திலே இந்த சொல்லுகின்ற விடயங்களை தயவு செய்யுங்கள், ஒரு கல்லை பட்டு வைத்து ஏமாத்தாதீர்கள். இன்றைய தினம் மண்டதீவிலே மிகப்பெரிய ஆயுதங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே கிரவுண்டிலே. அங்கே நீங்கள் என்ன தோண்டி பாருங்கள், எங்களுடைய செம்மணி போன்று ஆயிரம் எலும்புக்கூடுகள் வரும். மிக கவலையுடன் திலீபன் அண்ணாவினுடைய இந்த நாளை நினைவு கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. முல்லைத்தீவு முழங்காவில் தேசிய பாடசாலையில் 12 வருடங்களாக அதிபராக இருந்த ஆனந்தராஜாவை மிகை ஊழியர்கள் விவகாரத்தில் உடனடியாக பதவி நீக்கி பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார். சக அதிபர்கள் தான் இதில் இருக்கிறார்கள். கடந்த 9வது பாராளுமன்றத்திலும் இந்த மிகை ஊழியர் அதிபர் தொடர்பாக நான் ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையும் கொண்டு வந்திருந்தேன். இவ்வாறான ஒரு கேள்வியும் கூட நான் கேட்டிருந்தேன். நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் கடந்த அரசாங்கங்கள் பிழைவிட்டதென்று. இப்பொழுது இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முழங்காவில் மகாவித்தியாலயம் ஒரு தேசிய பாடசாலை. 12 ஆண்டுகள் அங்கு இந்த மிகை ஊழியர் அடிப்படையில் அதிபராக இருந்த ஆனந்தராஜா அவர்களை திடீரென நிறுத்திவிட்டு அங்கே இன்னொருவர் நேர்முகம் என்ற அடிப்படையிலே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே அதிபர் சேவை பிரிவிலே கொழும்பிலே அல்லது கல்வி அமைச்சிலே இதற்கான தகுதியான தமிழ் உத்தியோகத்தர்கள் இல்லை. குறிப்பாக பிரணவநாதன் என்று சொல்லப்படுகிற கல்வி அமைச்சில் இருக்கின்ற தகுதியான ஒரு தமிழ் உத்தியோகத்தர் மிகவும் பிழையாக நடந்திருக்கிறார். அந்த ஆனந்தராஜா அவர்கள் பழிவாங்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்னொரு அதிபர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனந்தராஜா 12 வருஷம் அதிபராக இருந்தவர் அதிபர் கிரேட் 1ல் இருக்கிறார். இப்பொழுது அந்த பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறார். கல்வி அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, தயவு செய்து இது ஒரு மிகப்பெரிய அநீதி. உங்களுடைய காலத்தில், இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அவருக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி. நான் தொடர்பாக உங்களுக்கு எழுத்து மூலம் கடிதமும் போட்டிருந்தேன். ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இவ்வாறான இந்த மிகை ஊழியர் என்ற சொல்லு அவர் கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றார், இது ஒரு சேவை அல்ல என்று. அவர்கள் ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்பட்டு அதிபர் சேவையில் உள்வாங்கப்பட்டு வந்து சேவை அடிப்படையில் வந்தவரை குழுவென்று சொல்லுகின்றது எவ்வளவு நியாயம்? ஒரு மக்கள் மாணவர்களுக்கு பணியாற்றிய ஆசிரியர் பணி அதிபர் பணியில் இருந்தவரை இது சேவை அல்ல குழுவென்றால் இது நியாயமானதா? ஒரு நல்ல தீர்வை தாருங்கள், சொல்லுங்கள், இதுக்கு ஒரு நியாயமான தீர்வை. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்னி கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணையின் போது கனேபுல்ல சஞ்சீவு மற்றும் ஹம்பகா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்வதற்கு தானே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஹம்பகா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி காரணம் தனக்கு இல்லை எனவும் தம்மிட்ட விஸ்கு மற்றும் கமாண்டோ சலிந்த ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் ஒத்துழைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொக்கையின், ஹெரோயின், ஐஸ், குஷ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் பரவலாக உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக பத்மே ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தமது கைபேசியில் ஹொக்கெயினை குறியீட்டு பெயராக பயன்படுத்தியவையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தன்னிடம் இருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்தில் இருந்து விடுவிப்பதற்கான அமைப்பைச் சேர்ந்த ஐ தர்மபால தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 17 திட்டங்கள் முடங்கியுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் தொடங்க 59 பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என சுகாதாரம் மற்றும் பொதுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அம்பாறை பொது மருத்துவமனையில் சமீபத்தில் தடை செய்யப்பட்ட 2 திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிக்கப்படாததால் அவற்றை முடிக்க அரசாங்கம் அசல் மதிப்பீட்டை விட 2 மடங்கு செலவிட வேண்டியிருக்கும். மீள ஆரம்பிக்கப்பட்ட 2 திட்டங்களில் அம்பாறை மருத்துவமனைக்கான புதிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, ஆய்வக அலகு வளாகம் என்பனவும் அடங்கும். இதில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான செலவு ஆரம்பத்தில் ரூபாய் 873 மில்லியன் என மதிப்பிடப்பட்டு தற்பொழுது அதன் செலவு ரூபாய் 1589 மில்லியனாக அதிகரித்துள்ளது. மத்திய திட்டத்திற்கு அசல் மதிப்பீடு ரூபாய் 350
784 மில்லியன் திட்டத்தை முடிக்கும் போது அதன் செலவு ரூபாய் 720 மில்லியன் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றை மீண்டும் தொடங்க 59 பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட இளைஞர் ஒருவரின் தந்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு அளித்த அறிக்கை இலங்கைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது குறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது, பாதிக்கப்பட்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணையை வேண்டி நிற்கின்றனர். அது நிறைவேறாத பட்சத்தில் ஜெனீவாவில் தற்போது நடந்து வரும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கொல்லப்பட்ட இளைஞர் ஒருவரின் தந்தை காணொளி தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் நீதி கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விடயங்கள் நாட்டிற்கு பொருத்தமில்லாத விடயங்கள் என்பதனால் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணியை நிராகரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்களை சபாநாயகர் சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தொடர்பில் நமக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லை. அவர் தற்போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்து வருகின்றார். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்ததன் பின்னர் அதனை நிராகரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த செயலாளர்கள் குழாமின் அறிக்கைகள் மற்றும் சட்டமா அதிபரின் அறிக்கை உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கல்லூரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.